எல்லோருக்கும் ஆமாம் எல்லோருக்கும் எப்படி அழைப்பீங்க அழைங்க பார்க்கலாம். இயக்குனர் எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப காமெடி ஆக்டர். இதுக்கு மேல என்ன சொல்றது, இவரை பத்தி சொல்ல வேணாம், எல்லாம் தெரியலையே பார்த்திருப்போம். நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வல்லவன் நிறைய ஹிட் படம் வந்து கொடுத்திருக்காரு. சாரி சார், இது தப்பா சொல்லிக்க, உங்க பார்த்தோன்னா எனக்கு பேச்சு வரல சார். இல்ல சார், பார்த்தோன்னா எனக்கு பேச்சு வரல. நானும் சச்செல்லாம் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ். படம் ஆரம்பிக்கும் வந்தோம் சச்சு, நான் பின்னாடி கொஞ்சம் வந்தோம். அப்படிதான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து நினைவுகள் வர்றது வந்து நான் சினிமாவில் வந்து ட்ரை பண்ணும்போது மதர்லாண்ட் பிக்சர்ஸ் போவேன். ரங்கராஜ் சார் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. உள்ளே விட மாட்டாங்க நம்மள. அவங்க அசிஸ்டன்ட்லாம் துரத்தி, பாலானந்த் உங்ககிட்ட இருந்தால் ஒர்க் பண்ணாங்கல்ல சார், பாலானந்த் அவங்கெல்லாம் இருப்பாங்க. பாலானந்த் துரத்திடுவார் நம்மளை, கிட்டே சேர்க்க விட மாட்டாங்க. ஆமாம், ராம்தாஸ் அதுக்கு மேலே. அதனால பரவாயில்ல, கடைசியில் எப்படியோ சுற்றி வந்து நமக்கு ரங்கராஜ் சார் படத்தில் நடிக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். அது ஏன்னா வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம் அது இல்லையா. ரொம்ப முயற்சி பண்ணேன் அந்த நேரத்தில். அது மாதிரி நிறைய படங்கள் வந்து ரவிக்குமார் சொல்வார்ல, எடுத்த படம்லாம் ஓடாதுன்னு. அது மாதிரி எனக்கு எல்லா படமும் ஓடாது. எந்த படத்தையும் பூஜையில் நின்றுடும் பாதியிலேயே. அது கூட பரவாயில்ல. பெரிய குடும்பம் ஒரு படம் வசனம் எழுதுனேன், ரொம்ப ஜோக்கு சொல்கிறேன் நான். அந்த படம் டைரக்ட் பண்ண சொன்னாங்க ப்ரொடியூசர் வந்து, ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி. நம்ம பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ரவிக்குமார் கேட்டேன், என்னடா பைத்துக்காரா, நீ டைரக்டராக தானே வந்த, அப்படியே பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். இல்லை சார், என் படம்லாம் ஃபைனான்ஸ் நின்று போச்சு. ஒரு படம் சென்சார் ஆகி பாண்டியராஜன் படத்தையும் நிறுத்திட்டாரு. 3 நாள் பூஜை போட்டு நின்று போச்சு. அதனால் நான் பண்ண மாட்டேன். ஒழுங்காக நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க, நான் பண்ண மாட்டேன் டைரக்ஷன்ட்டேன். திட்டினார் ரவிக்குமார் சார், முட்டாள். அவங்கெல்லாம் ஃபைனான்ஸ் எல்லாம் நின்று போச்சு படம். ஆனால் இது வந்து யார் தெரியுமா கம்பெனி, ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி. ஃபிலிம் வச்சுருப்பாங்கடா, காசு இல்லைனா ஃபிலிம் இருக்குது, பிரிண்ட் அடிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி சொல்லி தான் டைரி கொடுத்தா டைரக்ட் பண்ண சொன்னார். எனக்கு ரொம்ப சரி, அதுவும் டைரக்ட் சொல்ல கரெக்ட் தான் ரவிக்குமார் சொல்கிறாரு. ஒரு சந்தோஷமாக போய் டைரக்ட்லாம் பண்ணலான்னு டிஸ்கஷன்லாம் பண்ணி ஜெயராம் மீனாக அட்வான்ஸ் கொடுத்து, மணிவண்ணன் விவேக்கெல்லாம் அட்வான்ஸ். முதல் நாள் ஷூட்டிங் ஒரு 3 ஷாட் எடுத்திருப்பேன். ஒருத்தவன் தான் ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணுறான்ட்டான். என்னடா பெப்சி பிரச்சனையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஃபிலிம் இல்லைன்ட்டு போயிட்டான். இது யாராவது கேள்விப்பட்டுக்க அது மாதிரி. அப்போ மணிவண்ணன் சார் சொல்கிறாரு, ரமேஷ் கண்ணா ஃபிலிம் கம்பெனிலேயே ஃபிலிம் இல்லைன்னா நீ எல்லாம் எப்போ டைரக்டராக. அதான் உண்மை. ஆனால் கடைசியில் அஜித் இப்போ தலை சொல்கிற ஏகே அவரை வச்சு ஒரு படம் பண்ண தொடரும்னு. அதுக்கு இளையராஜா இசையமைத்த ஒரே படம் அஜித் படம் தான். அதாவது சினிமாவில் நீ சினிமாவை நம்பி உழைச்சா நிச்சயமாக சினிமா ஒன்று கை கொடுக்கும். அது மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி எங்கள் செல்லுமணி சார் இருக்கிற வரைக்கும் எங்கள் தொழிலாளர்களுக்கும் சரி, டெக்னீஷியன் சரி, சினிமாவுக்கும் சரி ரொம்ப நல்லது. நீங்கள் இருந்துகிட்டே இருக்கணும், எங்களுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா படைப்பாளர் தான் அவர் ஆரம்பிச்சார் இந்த தொழிலை. இப்போ அதனால படங்கள் வேற பண்ண முடியல பாவம். ஆனால் இன்னைக்கு வீடு கட்டுற அளவுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு வழி போறதுக்கு இருக்காரு. அதனால அவருக்கும் தமிழக முதல்வருக்கும் உதயநிதி எல்லாருக்குமே துணைங்களுக்கு எல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், சினிமா சின்ன படங்கள் ஓடணும்னா சின்ன படங்களுக்கு சின்ன தியேட்டர்கள் தேவை. அதை நாங்கள் ரொம்ப காலமாக செல்வமணி சார் சொல்லிட்டு இருக்காரு. அதான் உண்மை. ஏன்னா 200 ரூபா 300 ரூபா கொடுத்து டிக்கெட் பார்க்க படம் முடியாது. ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, ரோட்டில் கடை வச்சிருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க? அவங்க அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகிறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா மாநகர காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஸ்டைலாக போகிறாங்க. அப்புறம் உங்களுக்கு பார்க்கிங் விட்டா 3 படத்துக்கு டிக்கெட்டு பார்க்கிங்கில் வாங்கி போயிடுறான். அதில் 3 படம் பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சஃபயர் தியேட்டர் இருக்கும், பெரிய தியேட்டரு, பக்கத்தில் சன் தியேட்டர் இருக்கும் நம்மள மாதிரி ஆளுங்க பார்க்கறதுக்கு. தேவி பேரடைஸ் சாந்தி இருக்கும், பக்கத்தில் பிளாசான் சந்தில் ஒரு தியேட்டர் இருக்கும் பேரகைன்னு. இந்த பக்கம் பெருசாக கேசினோ இருக்கும், பக்கத்தில் கெய்டின்னு ஒரு தியேட்டர் இருக்கும். எல்லா இடத்துலையும் எல்லா தரப்பு மக்களுக்கு அப்போ தியேட்டர் இருந்துச்சு. இப்போ அது இல்லை. உண்மைதான், எங்க போய் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃபுல்லா ஆளுங்க சாப்பிட்றாங்க. சாதாரண நடுத்தர ஹோட்டல் சரவணா பவன், ஆடையார் ஆனந்தபவன் இந்த மாதிரி ஹோட்டல்லையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ரோடு கட்டிலையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க ஜனங்க. அப்போ ரோடு கட்டில் பார்க்குற எங்களை மாதிரி ஜனங்களுக்கு நீங்க தியேட்டர் ஓபன் பண்ணணும். அப்பதான் சின்ன படங்கள் வளரும். இல்லை வேற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 50 ரூபா டிக்கெட் போட்டு ஜிம்மு ஜாலியாக படம் பார்க்க தான் விரும்புகிறான். அவனுக்கு வசதி இல்லை, அதனால படம் பார்க்கல. அதனால சின்ன படங்கள் வரல. சின்ன படங்கள் வந்தாதான் வித்தியாசமான கதைகள் வரும், வித்தியாசமான இயக்குநர்கள் வருவாங்க, வித்தியாசமான நடிகர்கள் வருவாங்க. அதனால அதற்கான வழியை பெப்சி தலைவர் தான் அரசாங்கத்தில் சொல்லி அதுக்கு வழி பண்ணணும். வந்தோன்னு உங்களுக்கு ஒரு பெரிய சொல்லிட்டு அது மாதிரி சுந்தர் சார் போய் சொல்லணும். அருமையான இசையமைப்பாளர், என் பையனெல்லாம் வச்சு மியூசிக் பண்ணுறப்ப ஆசைப்பட்டாரு. அதே மாதிரி அறிவுமதி எங்க அவரு, அந்த காதல் மதி அற்புதமான பாடல் இருக்கார். வணக்கம் ஐயா, நான் அப்பொழுது கேட்டு எங்க பார்த்து கவிஞர் பிக்காசோவின் தூரியை தேடிந்தார் அப்படின்னு அற்புதமா எழுதியிருந்தீங்க. அதாவது இங்கிலீஷ் படங்களை பற்றி எழுதியிருந்தீங்க, நல்லா இருந்தது. ரொம்ப வாழ்த்துக்கள். நல்ல மியூசிக் நல்லா இருந்தது. அது அழகான 2 பேர்
ஸ்ரீகாந்தை பற்றி சொல்ல எங்க ஒரு ஸ்ரீகாந்த் சூப்பராக அந்த படத்தில் நான் எப்படி எப்படி ஹார்ஸ் ரைட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் ஹார்ஸ் ரைட் பண்ணுறது பிரபு சார் மட்டும்தான். இளைஞர்களுக்கு பிரபு மட்டும் தான் பண்ணுவார். ஆனால் நீங்கள் அற்புதமாக பண்ணேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக, வெரி குட், சூப்பர், ரொம்ப எக்ஸ்டன். அன்னைக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக தைரியமா இல்லை சூப்பராக பண்ணேன். உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அதே மாதிரி அவங்க பூஜிதாவும் ரொம்ப வெரி குட் ஆக்டிங், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப முக்கியமான விஷயம்னா பாடல் காட்சியில் கதைகளை சொல்கிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சினிமா வெறும் எல்லாம் 10 பேர் வருவாங்க, ஒரு 20 பேர் குரூப்ஸ் ஆடுவாங்க. இவனும் அந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி பாடுவான் பின்னாடி. அழகு அழகுன்னு அவனும் பாடுவான். இல்லை இவன் லவ் பண்ணுறான் ஹீரோ லவ் பண்ணுறான்னு தெரியாது. அவனை கூட ஒரே மாதிரி அது எப்படி தெரியல. ஆனால் இதில் அப்படி இல்லை, 2 பேரும் ஏமாத்திக்கிறாங்க. அதெல்லாம் கதையிலே டைரக்டர் சொல்லியிருக்காரு. அதான் உண்மை, அதான் டைரக்டர். படம் சினிமாவில் பாட்டில் கதை சொல்லினா நம்ம இந்த பாட்டை ரசிப்போம். பாட்டு நல்லா இருந்தாலும் அழகாக பார்ப்போம். இப்போ இசையை சேர்ந்து கதையை சேரும்போது படம் பெருமா மரம். நிச்சயமாக அந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், நிச்சயமாக ஒரு அற்புதமான படம். ரொம்ப நாள் எடுத்தாங்க, ரொம்ப நாள் டைட்டில் சொல்ல நீங்கள் இல்லை சார், படம் முடியலன்னு டைட்டில் சொல்ல. அது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு பிடிச்ச நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களை இழந்தது ஒரு மாபெரும் துயரத்துக்கு இருக்கிறது. ஏன்னா அவர் அற்புதமான நடிகர். அதுமாதிரி KR விஜய் மனம் நடித்தேன். படம் கொஞ்சம் காலம் ரொம்ப நாள் கழிச்சு தான் டைட்டில் சொன்னாங்க. அப்போ ரொம்ப நாள் யோசிச்சாங்க நினைக்கிறேன் டைட்டிலுக்கு. அப்படிலாம் யோசிக்காதீங்க சார், இப்பெல்லாம் யோசிக்கிறது இல்லை யாரை. பழைய படத்தை பராசக்தி, காதலிக்கு நேரமில்லை, அப்படி பழைய படத்தை டைட்டில் அழகாக வச்சுட்டு போயிடுறாங்க. டைட்டில் திங்க் பண்ண டைம் இல்லை டைரக்டர்கள். இப்போ அதான் உண்மை. என்ன ஆகுது தெரியுமா சார், அந்த பழைய படம் அந்த காதலிக்கு நேரமில்லை சொல்லி பராசக்தின்னு சொல்லும்போது அந்த படம் ஞாபகம் வருது, உன் படம் ஞாபகம் வர மாட்டேங்குது. அதான் உண்மை. பழைய படங்கள் ஏன் டைட்டில் வைக்கிறீங்க, புதுசாக டைட்டில் வைங்க, அது ஒரு வழி பண்ணுங்க தயவுசெய்து. இந்த டைட்டில் பிரச்சனை அந்த காலத்துலேருந்து இருக்குது, இன்னும் இருக்குது. அதனால நல்ல படங்கள் எடுத்து நல்ல திரைப்படம் கொடுக்கணும். அதுக்கு வந்து சின்ன படங்கள் வாழணும், அதான் உண்மை. அதுக்கு ரங்கராஜ் டைரக்டர் சார் மறுபடியும் வரணும். தேங்க்யூ, நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் ஸ்பீடாக ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இந்த படத்தினுடைய தேங்க்யூம்மா. தயாரிப்பாளர் சாரை பற்றி சொல்லணும். VS மாணிக்கம் சார் அவர்கள், அதாவது சினிமாவை அவ்வளோ நேசித்து காதலோட படம் எடுக்கணும்னு சென்னையில் இறங்கி இன்றைக்கி அழகான படங்களை எடுத்து அற்புதம் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு. சினிமா காட்டுற சில அனுபவத்தில் பல பேர் ஓடி போயிடுவாங்க, ஆனால் இவர் நின்று பேசி ஜெயிப்பார் கண்டிப்பாக. அந்த விதத்தில் VS மாணிக்கம் சாருக்கு பாராட்டுக்கள். அடுத்தது படத்தின் இயக்குனர் K. ரங்கராஜ் சார். அற்புதமான பல படங்களை நினைவே ஒரு சங்கீதம், உயிரை உனக்காக, பாடி நிலவன்னு பாடல்களும் நல்ல கதையம்சமும் உள்ள அற்புதமான படங்களை எடுத்து கொடுத்த ஒரு அருமையான ஒரு டைரக்டர், அனுபவம் வாய்ந்த ஒரு டைரக்டர். ஒரு லாங் பேக் அப்புறம் திருப்பி வந்து ஒரு படம் எடுக்கிறாரு. ஸோ இவர் எடுக்கிற விதத்தை, இவர் வேலை செய்கிற விதத்தை பார்த்தா வயசுங்கிறது ஒரு மேட்டரே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தெரியுது. அது அந்த அளவுக்கு எனர்ஜியோட ஒரு ஸ்பாட்டில் அவர் வேலை செய்கிறத பார்த்தா நம்ம இந்த வயசில் இதெல்லாம் பத்தலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுபவம் கிடச்சிது. அருமையாக பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறதாகட்டும், அவர் ஸ்பாட்டில் என்னுடைய விஷயங்கள் சொல்லும்போது பொறுமையாக கேட்குறதாகட்டும், அவர் வேலை செய்கிற விதமே அவ்வளோ பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஜெயிக்கிற பட்சத்தில் இவரோட காலத்தில் சம காலத்தில் வந்த இயக்குனர்கள்லாம் நம்மளும் படம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் போல இருக்குன்னு சொல்லி தட்டி எழும்புறதுக்கான வாய்ப்புகள் அப்படி இருக்குது. அவ்வளோ அனுபவமிக்க டைரக்டர் நான் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது இந்த படத்துக்கு அழகான ஒளிப்பதவி தந்த தாமோதரன் சார், அற்புதமாக எடிட் பண்ண என்னுடைய நண்பர் KK, நல்ல லவ்வபிள் சாங்கை கொடுத்துருக்கிற சுந்தர் சார், எல்லாம் ஜோராக பணியாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் படத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் ஒரு சாக்லேட் பாய் இமேஜ்லேயே இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் சார். அவர் வந்து February 29 பிறந்திருப்பாரா, இதில் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பர்த்டே கொண்டு வர போலுக்கு மெல்லமாக ஏஜ் ஆகுது அவளுக்கு. ஏதோ ரோஜா கூட்டம் படம் பண்ணதுக்கப்புறம் இந்த படம் பண்ண மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு எப்போவுமே இளமையாக இருக்கார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜாலியாக இருக்கும். பூஜிதா மேம், அதுக்கப்புறம் பார்த்தா அனுபவம் பெற்ற சூப்பர் சீனியர் ஆக்டர்ஸ் சச்சுமா, KR விஜயாமா, இவங்க கூடலாம் நடித்தது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த டிசிப்ளின் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்பாட்டுக்கு இத்தனை மணிக்கு வேணால் இத்தனை மணிக்கு வித் மேக்கப்போட அப்படி ஜம்முன்னு அவங்க நிற்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கற்றுக்கணும் போல இருக்கும். இதெல்லாம் இவங்கலேருந்து கற்றுக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் இனிமேல் ஃபியூச்சரில் படம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா, பழம்பெரும் நடிகர்களை உண்மையிலுமே உங்கள் படத்தில் யூஸ் பண்ணுங்கள். அவங்க இருக்கிறது ஒரு யானை பலமாக இருக்குது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அவங்கள பார்த்து லேட்டாக வரவங்க கூட சீக்கிரம் வரணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவங்களாம் அந்த கான்ட்ரிபியூஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப சந்தோஷமான ஒரு படம். கண்டிப்பாக இப்போ குடும்ப பாங்கான படங்கள்லாம் அழகாக ஜெயிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்தில் இந்த படமும் அழகான ஒரு குடும்ப பாங்கான நல்ல அனுபவத்தை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு படமாக இருக்குது. இந்த படத்தில் நடித்ததும் எனக்கு ஒரு அருமையான அனுபவமாக இருக்குது. எங்கள் படத்துக்கு பாராட்ட வந்திருக்கிற RK செல்லுமணி சாருக்கும், KS ரவிக்குமார் சாருக்கும், யூடியூபர்களின் செல்லக்குட்டி ராஜன் சாருக்கும், அவங்கள தான் சார் கண்டென்ட் இன்னைக்கு ரெடியாக இருக்குது, வருவார். ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து ரங்கராஜன் சார் படம் பண்ணோம். பிள்ளையார் சுழி போட்டோன்னே என் பேர் எழுதிடணும். தேங்க்யூ.
கண்டிப்பா இவரை தான் சொல்ல முடியும். அண்ட் தமிழ் சினிமாவோட கமர்ஷியல் தந்தை அப்படின்னு இவர் அழைக்கப்படுறோம். சோ அப்பேற்பட்ட பெருமை மிக்க கூடிய மாஸ் டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கமர்ஷியல் சினிமா தந்தையா, ஏற்கனவே தந்தை கேரக்டர்ஸ் தான் பண்ணுறேன். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி போகிறேன். ஒருத்தர் சுத்த தமிழ் ஆரம்பிச்சோன்னா போச்சுறாரு, ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சேன். அவர் அவ்வளோ கியூட் குவிட் பண்ணிட்டாரு. இல்லை, ஒரு வேலை இருக்குது, ஒருத்தர் மீட்டிங் இருக்குது, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போகணுன்னு சொன்னேன். இல்லை, அப்போ வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரு. நல்ல ஃபேமஸான டைரக்டர்ஸினுடைய குரூப் அசிஸ்டன்ஸு அவங்கெல்லாம் வந்தாதான் தெரிஞ்சிட்டு இருந்த காலம். இந்த நம்ம டிரைவன் உட்லண்ட்ஸுக்கு போனால் ஒரு சைடில் பாரதிராஜ் சார் யூனிட்டு, ஒரு சைடில் ஆர் சுந்தரராஜன் சார் யூனிட்டு, இந்த அனுமோகன் அவங்க, இந்த ராஜேந்திர குமார், பயங்கர, அதாவது அவங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸுடைய அசிஸ்டன்ஸு. ஆமாம், இப்படி தான் காலர் தூக்கி போட்டு நம்மளாம் அந்த பக்கம் போனாவே மதிக்கவே மாட்டாங்க. நம்ம ஏதோ சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ண அந்த படமாக ரிலீஸ் ஆகாது, அந்த மாதிரி ஸ்டேஜ். அப்போ இவங்ககிட்டலாம் வந்து போய் சான்ஸ் கேளுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு வெக்கமாக இருக்கு, பார்க்க முடியாது, அதெல்லாம் முடியாது. நான் எக்ஸ்போர்ட் ஃபிலிம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒரு இதில் இருந்தேன். அப்போது ரங்கராஜ் சாரோட அசிஸ்டன்ட் வந்து, நான் நாகேஷ் சார்கிட்ட ஒரு படம் பண்ணும்போது இந்த எடிட்டிங் ரூமில் ரங்கராஜ் சார் பார்ப்பேன், ஆர் சுந்தரன் சார் பார்ப்பேன். அப்போ ரங்கராஜ் சார்கிட்ட இருந்தவர் தான் இ. ராமதாஸ். அவர் என்னை கூப்பிட்டாரு. நாகேஷ் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க, நல்லா ஒர்க் பண்ணுறேன், என்கிட்ட படம், நான் ஒரு படம் பண்ணுறேன் பண்ணுங்க அப்படின்ட்டு 1000 பூக்கள் மலர்கிட்ட போய் ஒர்க் பண்ணேன். அப்போ இருந்து ரங்கராஜ் சார்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் நம்ம போய் கேட்க முடியாது. ஆனால் ஒரு தடவை வந்து எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு படம் வந்து கோவி தம்பி சார் எடுக்கிறாரு. அது வந்து அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை கிட்ட நெருங்கின மாதிரி ஒரு சப்ஜெக்டு. அப்போ அது இமீடியட்டாக ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோன்னா டக்குன்னு அசிஸ்டன்ஸ் எல்லாமே உடனே வேணும் அப்படின்னு சொல்லும்போது என்னை ராமதாஸ் சார் உள்ள தள்ளி விட்டார். நான் அவருடைய ரசிகனாக இருந்து நான் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க, அவரெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு ஸ்பாட்டில். ஐயோ, ஒரு அவ்வளோ சும்மா இதுவாக இருக்கும், மிலிட்ரி மாதிரி இருக்கும். இப்போ எப்படின்னு தெரில, ரமேஷ் கண்ணா இருக்கட்ட இப்போ அப்படி தானா? ஆமாம், அது பட் அப்படி தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் வேலை நடக்கும். அதெல்லாம் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டது அவர்கிட்ட தான். அப்புறம் அவர் உதயகீதம் வந்து உயிரே உனக்காக, இதெல்லாம் வந்து பயங்கர ஹிட். அவர் நிறைய படங்கள்ல வந்து பெரிய ஹிட்டு, எல்லாம் இளையராஜா சாங்ஸு. அது உயிரே உனக்காகலாம் அந்த ஃப்ரேமிங்கு அது இதெல்லாம் அப்படியே சும்மா கண் கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இந்த சாங்கில் கூட நிறைய இப்போ காட்சிகள், நிறைய ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. சாங்ஸு நல்லா பண்ணியிருக்கீங்க மிஸ் சுந்தர் சார். இந்த வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லை. ரங்கராஜ் சாரை போய் நம்ம வாழ்த்த முடியுமா? நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்தேன். ஒருத்தர் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் தள்ளி SSLC அப்போது அந்த நேரத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. அவர் என்னை வந்து ஞாபகம் வச்சுட்டு நிறைய இதுவாக என்னை கூப்பிட்டது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ சார். எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரில. இந்த குருநாதரில் ஒருவர். அதுக்கப்புறம் இது அந்த படமும் அந்த பாதியிலே நின்றுச்சு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது எந்த படமும் ஒன்றும் ரிலீஸ் ஆகாது, இல்லை ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாது, அப்படியே ஓடிச்சுன்னா 25 நாள் அப்படி தான் இருக்கும். அப்புறம் இந்த ராஜா தான் நீராம்தாஸ் சாரோட 2வது படம் தான் முதல் நான் வந்து வாங்கின ஷீல்டு. அந்த பக்கம் இளையராஜா, அந்த பக்கம் ராமராஜன் வந்து ராஜா தான் என் ஆஃபீஸில் போனால் முதல் ஷீல்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 50 ஷீல்டு இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம பண்ணதுக்கு அப்புறம் புது வசந்தம். இது 2 தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்தில் வந்து ஓடின படங்கள்ல ஒர்க் பண்ணேன். ஆனால் 10 வருஷம் ஆச்சு அதுக்கு. அப்படி தான் அதுக்கப்புறம் எனக்கு புரியாத புதிர் வந்து அதுக்கப்புறமா நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் நான் லக்கி டைரக்டர் ஆகிட்டேன். என் படத்தில் நடிக்கிறவங்க வந்து அவங்க பிஸி ஆகிடுவாங்க. ஸோ அப்படியே ஒரு பழைய நினைவுகள்லாம் ஓட்டி பார்த்தேன். இந்த படம் வந்து ரமேஷ் கண்ணா அப்பப்போ பார்க்கும்போது சொல்லுவான், இந்த படத்துக்கு போயிட்டு வந்தேன், அந்த படத்துக்கு போயிட்டு வந்தேன் ஷூட்டிங்க்கு அப்படின்ட்டு. அப்போ ரங்கராஜ் சார்ல பற்றிலாம் சொல்லுவான், அவர் சுறுசுறுப்பாக நல்லா பண்ணுறாருப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவான். ஸோ நிறைய ஆர்டிஸ்ட்டு இந்த குரூப்பில் பாருங்கள். இது இல்லாமல் இல்லை, டெல்லி கணேஷ் சார், KRG அம்மா, இவங்கெல்லாம் இருக்காங்க, சச்சுமா,
யாரு யாரை விடுறது? அனுமோகன் சார், ரமேஷ் எங்க ரமேஷ் கண்ணா இருக்கியா? சரி, லேடிஸ் மடிச்சிட்டாங்க. இதுல ஸ்ரீகாந்த் சார் ஹீரோ வந்து எனக்கு அப்படியே சும்மா சாமியா இருக்குங்க சார். உங்களை பத்தி உட்கார உங்களை பத்தி அடிக்கடி இந்த வலைப்பேச்சு பார்ப்பேன் நான். உட்கார்ப்பா வலைப்பேச்சில் அந்தரன் சார் வந்து அடிக்கடி சொல்லுவார், நான் வந்து ஸ்ரீகாந்த் கிட்ட ஒர்க் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி உங்களை பத்தி அப்பப்போ நினைவுபடுத்து. ஆமா, நிறைய பாராட்டார். யா, he still loves you. ஸோ அதில் அடிக்கடி ஸ்ரீகாந்த் ஞாபகம் வந்துட்டு போவார். பட் நல்ல நடிகர், அவருக்கு நிறைய படங்கள் வரணும். இந்த படம் அது ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவர் பிஸியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த படம் பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி. ஸோ மேடையில் இருப்பவர்களுக்குனா எல்லாருமே கிட்டத்தட்ட எனக்கு ஜூனியர் தான். ஸோ நான் வந்து 70 வருஷம் சினிமானுடைய சீனியர். நான் நிறைய டைரக்டர்ஸ், நிறைய கேமராமேன், நிறைய வசனகர்த்தா, நிறைய நடிகர்கள், இன்னும் என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஆனால் சினிமா தான் என் குடும்பம். அந்த குடும்பத்தோடு நான் என்றைக்குமே இருப்பேன், ஆண்டவனுடைய அருளால். நீங்கள் இல்லாமல் என் குடும்பம்தான். இன்னைக்கு வேணால் மீடியா எத்தனை ஒன்றா மாறி இருக்கலாம், பட் எல்லாரும் என்னுடைய குடும்பம் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ரங்கராஜ் சார் என்னுடைய ஃபஸ்ட்டு படமா செகண்ட் படமான்னு ஞாபகம் இல்லை, நெஞ்சமெல்லாம் நீ, அதை நான் மறக்கவே முடியாது. அதில் நானும் கவுண்டமணி நானும் ஃபஸ்ட்டு பண்ண படம். அன்றைக்கி நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி இந்த படத்துக்கு அவர் கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவருடைய படங்கள் வந்து சாங்ஸு டெஃபினட்டாக அவருக்கு ரொம்ப லக்கு, டைட்டில் அவருக்கு ரொம்ப நல்ல லக்கு. அதே மாதிரி இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், அதுவும் ரொம்ப அருமையான டைட்டிலாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸு, அதாவது அவர் ஒன்றும் ஃபாரின் போகாமையே இருக்கிற இடத்துலையே அவ்வளோ அழகாக அந்த கேமராமேன் வந்து அவ்வளோ அழகாக அந்த படம் பிடிச்சி காமிச்சிருக்காரு. ஏன்னா இப்போ தொட்டான்னு தான் எல்லாமே ஃபாரின் தான்ற மாதிரி இருக்குது. ஃபாரின் தேவை தான். ஏன்னா முதல்ல போனது ஸ்ரீதர் தான், சிவந்தமன் படத்துக்கு ஃபஸ்ட்டு போனது அவர் தான். ஸோ இருந்தாலும் அந்த இருக்கிற இடத்துலையும் அந்த பாட்டும் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. ஸ்ரீகாந்தும் பூஜிதாவும் ரொம்ப அழகாக அதில் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல கண்ணுக்கு நல்ல இதுவாக இருக்குது. நிஜமாகவே இந்த மாதிரி படங்களை வந்து நிறைய என்கரேஜ் பண்ணணும். கொஞ்சம் பண்ணாதான் அடுத்தவங்க வரவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். இல்லை இதுதான் ஃபார்முலான்னா அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். நானே இப்போ வெளியில் வந்து ஏன்னா எல்லா படங்களும் வேணும் தான், நான் வேண்டான்னு சொல்லலை. நமக்கு நிச்சயமாக ஒரு மாறுதல் வேணும், நமக்கு நிறைய வித்தியாசங்கள் வேணும். ஏன்னா நிறைய அப்போ தான் பார்க்குறதுக்கு புதுசாக பார்க்கணுன்றாங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரி படங்களும் வேணும்னு சொல்கிறாங்க கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த கலாட்டா கல்யாணம், சுமதி அண்ட் சுந்தரி டைப்பில் ஒரு கலாட்டா உள்ள ஒரு படமாக இருக்குது. நான் இன்னும் ஃபுல்லாக பார்க்கலை. என்னுடைய கேரக்டர் வந்து இந்த பூஜிதா ஹீரோயினோட பாட்டி, என்னை வச்சு தான் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. என்னை வச்சு தான் ப்ராப்ளமே. ஏன்னா என்னை வச்சு தான் சொல்லிக்கிறாங்க, நான் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தட் இஸ் த ப்ளே. ஸோ அது ரொம்ப நல்ல அழகாக வந்திருக்கு. இதுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும், உங்களுடைய சப்போர்ட்டும் வேணும். மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே தியேட்டருக்கு வந்து தயவுசெய்து பார்க்கணும். அது எந்த படம்னு இல்லை, எந்த படமாக இருந்தாலும் தியேட்டருக்கு கொஞ்சம் வந்தது. என்ன இல்லை, நல்லா தியேட்டரு 100வது நாள் விழா 250வது விழாலாம் நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ தியேட்டரில் போய் ஜனங்களோடு உட்காந்து பார்க்க முடியலையேன்ற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர், கேமராமேன், யார் டெக்னீஷியன்ஸ் இதில் ஒர்க் பண்ணாங்களோ, ஆர்டிஸ்டோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை இந்த இதுக்கு கூப்பிட்டதுக்காக நானும் இதில் என்ன ஒரு நல்ல இதுவாக கிடச்சிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததை ஒழுங்காக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லா தமிழ் பேசுவேன், ஆனால் இதில் 40% இங்கிலீஷ் கலந்து பேசியிருக்கேன். தமிழ் மகளே, அழகிய தமிழ் மகளே, தமிழே பேசு, நல்லா வருவேன். உன் அழகை போல தமிழும் மிக அழகானது. அந்த பேரெல்லாம் சொல்லி அம்பலம் மாட்டி விடாதீங்க, அதான் யூடியூப் ஆகிடும். நமக்கு வாங்க அந்த ட்ரெண்டிங்கே நமக்கு வேணும்.
அடி கண்டென்ட்னு சொல்றாங்க. 6 கண்டென்ட் போகிற வேலாச்சு எங்க இருக்குன்னு தெரியல. 6 கண்டென்ட் வைகோ கத்தனாரு கண்டெய்னர்னு காணும். அப்புறம் நம்ம கண்டென்ட்டை பற்றி எங்க கண்டுக்க போறாங்க. அதான் ஒரு கண்டெய்னரை காட்டி அது ஆந்திராவில் பேங்க்ல வந்தது அப்படின்னு போட்டு விட்டானுங்க. அவங்க நினைச்சா என்ன பண்ணுவாங்க, அது போட்டோம். எங்க ரங்கராஜன் சார் படத்துல எந்த கான்ட்ரவர்சியும் வரக்கூடாது. ஏன்னா அவர் தமிழ் பண்பாடு காத்த தலைமகன். இயக்குனர்கள்ல அருமை சகோதரர் ரவிக்குமார் கூப்பிட்டார், பேசினார். அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன். ரவிக்குமார் படம் பாருங்க, பண்பாடு கலாச்சாரம் எங்கேயாவது சிதைவு இருக்கான்னு பாருங்க. அதுபோல ரங்கராஜன் சார் மதர்லாண்டுக்கு 3 படம் பண்ணார். 3மே சூப்பர் ஹிட். இன்னும் அவர் பண்ண படம்லாம் ஹிட். சாங்ஸ் அப்படி தேர்ந்தெடுப்பார். டைட்டில் பூரா தமிழ் டைட்டில் தான் வரும். இது கூட கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், அருமையான அற்புதமான தமிழ் டைட்டில். கொஞ்சம் காதல், இது பெரிய மோதலாக, கொஞ்சம் மோதலா இருக்கும். கொஞ்சம் மோதல் இருக்கும், கொஞ்சம் கூட மோதல் அவர்கிட்ட இருக்காது. நம்ம தாய்மார்கள், பாட்டி, தாத்தா, குழந்தைகள், என் பேர பிள்ளை, பேத்தி எல்லாரும் உட்கார்ந்து பார்த்து ரசிக்கலாம். கே எஸ் ரவிக்குமார் படங்கள்லாம் பார்த்துருக்கோம், செல்வமணி படங்கள் பார்த்துருக்கோம். கொஞ்சம் கூட விரசம் கூட கம்மியா இருக்கு, விரசமே இருக்காது. கவர்ச்சி வேணும், அதுக்குன்னு சார் ஆடியன்ஸ். அது கொஞ்சம், அது கூட நாகரிகமா, ஐயோ பாவி படமா எடுத்தான்னு திட்ட அளவுக்கு இருக்காது. ரொம்ப அற்புதமான ஒரு டைரக்டர், வெற்றி பட டைரக்டர். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸ்ரீகாந்த் அழகான ஒரு ஹீரோ. எனக்கு ஒரு 6 மாசமா நான் ஒரு 15 ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டேன். ஹீரோயினி இருக்கவே மாட்டாங்க மேடையில். டைரக்டர் பாவம், ப்ரொடியூசர் பாவம். எங்களை போல ஆளுங்க, நம்ம ஆர் உதயகுமார், பேரரசு சார், பாக்யராஜ் சார், செல்லமணி, இப்படித்தான் பண்ணி இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் முடிப்பாங்க. ஹீரோயினி அதிகமாக வரமாட்டாங்க, சிலர்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களெல்லாம் நன்றி. அதில் ஸ்ரீகாந்துக்கும் அந்த ஹீரோயினி நல்லா அழகாக இருக்கீங்கம்மா, நல்ல காலம், நல்ல படம், அற்புதமான படம். ரங்கராஜ் சார் ராசி மிக்கவர். நிச்சயம் அந்த படம் பெருசாக ஓடும். ஏன்னா தமிழ் பண்பாடு இருக்கிறாளை ரவிக்குமார், செல்வமணி, கே ரங்கராஜன், இன்னும் இருக்காங்க, சில டைரக்டர் இருக்காங்க, தமிழை காப்பாற்றுபவர்கள். அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் என்று நான் பணியோடு வேண்டி, நான் இப்போ ஒரு 2 படம் சொல்றேன். அது குற்றமா எடுத்தாலும் சரி, குறையா எடுத்தாலும் சரி, நான் ஒரு தமிழனா அந்த படத்தை பத்தி சொல்றேன், நீங்க தீர்மானிச்சுங்க. இப்பெல்லாம் இந்த குத்துப்பாட்டு, அந்த பாட்டு, டான்ஸுக்கு ஒரு 15-20 டான்சஸ் போடுறாங்க, கேர்ள்ஸ். அது பாவாடை தைக்கிறதுக்கு 3 மீட்டர் தேவைப்படும். 3 மீட்டர் பாவாடை எடுத்து 7 இடத்துல கிழிச்சிடறான். கிழிச்சு அதை கட்டி விட்டா அந்த பாவாடை, அது பாவம் ஆடை, அது பாவாடை அல்ல, பாவம் ஆடை. இப்ப நிறைய படத்துல நம்ம ஜெயிலர் தமனான்னு ஒரு தங்கச்சி பாவம், அந்த பாட்டுலயே விட்டா எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. எல்லாருக்கும் அப்படி ஒரு நாகரிக கலாச்சாரம். விரசம் வேண்டாம், அது கவர்ச்சி ஆகுங்க. கவர்ச்சி இருந்தது. ஒரு உடை தொடை வரை, அதை கூட என்ன சார், அதை கூட நாகரிகமா பண்ணியிருக்கீங்க. இவர்தான் தமிழர், இவர்தான் தமிழுக்கு வழிகாட்டி, திரைத்து வழிகாட்டி. இன்னொரு படம் பார்த்தேன் சார், இப்ப சமீபமா ஒரு வாரத்துக்குள்ள ஒரு படம். நல்லா இல்ல ஒரு படம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அந்த தம்பி டைரக்டர் அழகே இல்லை. டிராகன் காலேஜ் ஸ்டூடெண்ட் பூரா காலேஜை கட்டடிச்சுட்டு தியேட்டர்ல இருக்கான் சார்.
அந்த படம் கொஞ்சம் தான் பார்த்தேன். இன்னொரு படமும் கொஞ்சம் தான் பார்த்தேன். அந்த படத்தில் ஒரு ஹீரோ, அது வேலை வெட்டி இல்லாத பையன், அப்பா அம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சொல்கிறாங்க, அவன் கிண்டல் பண்ணுறான்னா வற்புறுத்தி ஓகே சொல்லிடுறாங்க. அப்போ பெண் பார்க்குற வீட்டுக்கு போகிறான். அந்த மணப்பெண்ணு இல்லை. பார்க்குறான், அவன் வெறுப்பாக பார்க்குறான். வேண்டாம் மேரேஜ். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பொண்ணு வருது. பொண்ணு பார்த்த உடனே பார்த்தா அது எடுத்த உடனே, டே என்னடா இங்கே வந்திருக்கிற அப்படின்னு கேட்டது. கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு. சரி பரவாயில்ல, அப்போ சின்ன வயசில் பழகம் தானே, போட வாடான்னு பேசியிருப்பாங்க. ரைட். இப்போ அவனுக்கு கொஞ்சம் ஆசை, பண்ணிக்கலாம் போல. அடுத்த நாள் அவளை நம்ம ஹோட்டலில் மீட் பண்ணலான்றாங்க. அடுத்த நாள் ஹோட்டலில் உட்காந்தாங்க. ரவி, ஒரு நாள் கூட உங்கள் படத்தில் இப்படி பார்த்ததில்லை ரவி. ரங்காயா சார் ஹோட்டலில் உட்காந்து ஒரு நடுவில், இவங்க 2 பேரும் நடுவில் ஒரு பிராந்தி பாட்டில், பிராந்தி இவ்வளோ பெரிய நீளமாக இருக்கு, தேடி கண்டுபிடிச்சி 2 கிளாஸு அந்த பிராந்தி பாட்டில் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணை ஹீரோயினை உடைச்சி பிராந்தியை ஊத்துறான். அவன் வேணாங்கிறான். டே குடுறா. குடிச்சிட்டு இவ ஊற்றி இவ குடிக்கிறான். தமிழ்நாட்டில், இந்த நாட்டில் இப்போ 4 நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி படித்தா 3 காலேஜ் கேர்ள்ஸ், 3 படிக்கிற பெண்கள், இப்போ முன்னா கூட செய்தி ஒரு 5-6 வருஷமாக இது பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு. காலேஜ் கேர்ள்ஸ் இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு தாத்தாவா மனம் நொந்து போய் சொல்கிறேன். இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதே பெண்கள் தான், தாய்மார்கள் தான். ஆம்பளை எக்கேடு கட்டா கூட பெண்கள் நல்லா இருக்கிறதால தான் குடும்பங்கள் வாழுது. தமிழ் குடும்பம் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாமே. ஆக அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பிராந்தியை ஊற்றி, டே குடியா, இவ குடிக்கிறா, 2 பேரும் குடிக்கிறாங்க. இது எந்த பண்பாட்டை சேரும்? அப்புறம் என் மேல என்ன கோவம்னு டைட்டில் வச்சாங்க. பிரயோஜனம், நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம். மக்களுக்கே என் மேலதான் கோவம், மக்களுக்கே என் மேல கோவம். பண்ண படமெல்லாம் அப்பனை கிண்டல் பண்றது, அப்பனை கேவலப்படுத்துறது. வர்ற இளைஞர்களும் எப்படி சார் நல்லா ஒழுங்கா வருவான்? இப்படி எனக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நகைச்சுவை அதை பண்ணலாம். ஆனால் சமுதாயம் கெட்டு போகிற அளவுக்கு தயவுசெய்து வேண்டான்னு வேண்டுகோளாக வைக்கிறேன். நான் யார் மேலும் கொட்ட, நீ சிரிக்காத, ஓரத்தை இங்கிலீஷில் பேசிட்டு நீ சிரிக்கிற பின்னால். நல்ல பெண், நல்ல தமிழ் மகள். என் அருமை சகோதரர்களே, எங்கள் சகோதரர் கே ரங்கராஜனுடைய இந்த அற்புதமான விழாவில் நல்லவர்கள்லாம் வந்திருக்கீங்க. வாழ்த்த. இந்த படம் நல்லா போகுது சார். சார் மக்கள் நல்லா இருக்காங்க சார், மக்கள் நல்ல படங்களை பார்க்க நல்லா இருக்காங்க சார். பெரிய ஹீரோ நடித்த படங்கள்லாம் போயிடுச்சு சார் இந்த ஒரு வருஷத்தில். பல படங்கள் யாரும் சொல்ல, ஆனால் புது நடிகர்கள் சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு சார். தாதா, குட் நைட், நிறைய படம் புது டைரக்டர் அவ்வளோ விஷயங்களை அற்புதமாக சொல்கிறான். பெருசாக விரசெல்லாம் கிடையாது, கதைகளை சொல்லியிருக்காங்க. கதைகள் கிராமத்தில் இருக்கு சார் கதை. ரவிக்குமார் கிட்ட கேளுங்க, செல்லுமணி, ரங்கராஜ் சார், நம்ம தெருவில் இருக்கு சார் கதை, நம்ம வீட்டில் இருக்கு சார் கதை. நீ எங்கே ஃபாரின்லாம் போய் தேட வேண்டாம் சார். தமிழ் பண்பாடு கெடாமல், கலாச்சாரம் சீரழியாமல், நம்முடைய பெண் குழந்தைகள் கெட்டு போகாமல் இந்த கதைகள் மூலமாக நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதை செய்தவர்கள் தான் கே ரங்கராஜன், ஆர்.கே. செல்லுமணி, என் அன்பு சகோதரர் ரவிக்குமார் போன்ற பல இன்னும் டைரக்டர் இருக்காங்க. நான் எல்லாரையும் குறை சொல்ல. ஆக ஏதாவது தவறாக பேசுறதுனா என்ன மன்னிச்சிருங்க. நல்லதை நினைத்து தமிழும் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் தமிழ் குடும்பங்களும் மேலும் செழிக்க வேண்டும், நாகரிகம் மலர வேண்டும். உலகத்தில் சிறந்த பண்பாடு மிக்கது தமிழ் பண்பாடு. ஆகவே அந்த தமிழ் பண்பாடை வாழ வைப்போம்.
கொஞ்சம் காதல், இந்த கொஞ்சம் மோதல் மிகப்பெரிய வெற்றி பெற்று டைரக்டர் மீண்டும் நிறைய படங்கள் பண்ணணும், பல தயாரிப்பாளர் வாழ வைக்கணும். ஏன்னா தயாரிப்பாளர் நம்ம ரவிக்குமார சொல்லுவாங்க, சௌத்ரி படங்கள்லாம் ஷூட்டிங் வெளியூர் போனால் அவர் ஒரு கணக்கு போட்டு பணம் கொடுத்துருவாராம். கேள்விப்பட்டது, அது உண்மைதான். ரவி கிட்ட பணம் கொடுத்துருவார். இவர் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கணக்கு போட்டு மீதி பணம் கொடுப்பாராம் சார். பல டைரக்டர் ஊட வித்து வாங்கிட்டு போயிடுவான். அது சிலர். ஆனால் நம்ம ஆளுங்க தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தோடய டைரக்ட் பண்ணுற டைரக்டர்கள் இங்கே உட்காந்துருக்காங்க. சினிமா வாழும். என்னுடைய ரமேஷ் கண்ணா என்ன சொல்லலை, அருமை ரமேஷ் கண்ணா நம்முடைய அங்க கழுத்து எங்கள் சச்சு பாசம் மிக்க ஒரு சகோதரி. திரையுலகில் ஒரு அவ்வளோ அன்பு. எங்கேயோ நிற்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் பார்த்து. ராஜன் சார், அது குடும்ப பாசம், சினிமா பாசம். இந்த பாசமும் நேசமும் நெருங்கி இருக்கிற போது சமுதாயம் மலரும். இப்படிப்பட்ட நல்ல திரைப்படங்கள் வர வேண்டும். என்னுடைய கேமராமேன், ஊடக நண்பர்களே, இந்த படம் நல்ல படம். அதனுடைய கேமரா ஃபர்ஸ்ட் கிளாஸ், கேமரா அற்புதம். இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த மியூசிக் டைரக்டரை நான் 20 வருஷத்துக்கு முன்னாலே என் படத்தில் போட்டேன் 5 பாட்டு. ஆர்கே எங்கள் செல்வமணி ஞாபகம் தான் வரும். அவர் பேர் வரணும்னா எங்கள் ஆர்கே செல்வமணி பேர் தான் நினச்சேன்னா அந்த சுந்தர் வரும். உணர்ச்சிகள் ஒரு படம், கமலஹாசன் நடிச்ச உணர்ச்சி வேற, அது பயங்கர உணர்ச்சி. எங்க ரவிக்குமார் சிரிக்கிறார். அற்புதமா போட்டார் சார் 5 பாட்டு. படம் சரியா போல, இல்லைன்னா அவர் பெரிய மியூசிக் டைரக்டர். சிக்கனமா அவர் வீட்டுக்குள்ளே ரெக்கார்டிங் தியேட்டர் சார், சிக்கனமா பண்ணி கொடுப்பார். சிக்கனமா பணம்னு கேட்க மாட்டார். ஆனா நான் முதல்ல கொடுத்துருவேன். சைந்தவி இந்த படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், முதல் பாட்டு. என்ன அப்புறம் மாலதி, லட்சுமி சுருதி, மனோரமா ஆட்சிக்காக மனோரமா ஆட்சி ஒரு பாட்டு பாட வச்சார். கண்ணீர் விடும். அவ்வளோ பெரிய அற்புதமான டைரக்டர். இன்னும் நேரம் வரல அவருக்கு, இன்னும் நேரம் வரல, வரும். இந்த படத்தின் மூலம் எங்கள் ரங்கராஜன் மூலமாக அவருக்கு ஒரு நல்ல நேரம் வரும். கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், தமிழக மக்கள் நெஞ்சத்தில் கொஞ்சம் வேண்டும், பெரிய வெற்றி பெற வேண்டும். தயாரிப்பாளர் மாணிக்கம் இந்த படத்தின் மூலமாக மேலும் பல படங்கள் தயாரித்து தமிழ் திரையுலகை வாழ வைக்க வேண்டும். நன்றி, வணக்கம். பார்த்தா நான் என்னமோ இங்கே வந்து பாம்பு பொத்துக்குள்ளே கையிட்டு பாம்பு பிடிக்கிறது அந்த மாதிரி பார்க்குறீங்க. இதெல்லாம் பாம்பு பிடிக்கிற நேரம் இல்லைங்கன்னா, கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், இது என் லைஃப் ஸ்டைல் டைட்டில். பொதுவாக வந்து காதலுக்கு அப்புறம் வர்ற மோதல் இருக்கு பார்த்தீங்களா, அது நிலைக்காது, அது எப்பவுமே ப்ராப்ளம் தான். ஆனால் மோதல் ஆயிட்டு அதுக்கப்புறம் வருது பாருங்களா காதல், அந்த காதல் மட்டும்தான் ஜெயிக்கும். இது உண்மை. நான் லவ் மேரேஜ் பண்ணவன் தான். முதல்ல எனக்கு மிஸ்ஸஸுக்கு முதல்ல மோதல் தான், அப்புறம்தான் காதல். எதுக்காக சொல்கிறேன்னா, வாழ்க்கையுடைய அனுபவங்கள் தான் அது. ஸோ மோதலில் வரும் காதல் என்றைக்குமே ஜெயிக்கும், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. காதலிச்சுட்டு மோதல் வந்ததுன்னா அது பிரிஞ்சு தான் போகும். இந்த இடத்துல நான் வந்து ரவிக்குமார் கிளம்பி போயிட்டாரு. இந்த இடத்துல நான் ஒரு நடிகனாக உங்கள் முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள். ஒரு நடிகனாக என்னை பிரபலப்படுத்தியதுக்கு 2 பேருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அடுத்து கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள். படையப்பா தான் எனக்கு வந்து வாழ்வு கொடுத்தது. ஒரு நடிகனாக என்னையும் இந்த படத்தில் வந்து நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டார் ரங்கராஜ் சார். ரங்கராஜ் சாரெல்லாம் நான் வந்து அப்போவே கோவை தம்பி ஆஃபீஸ்லலாம் அப்போல்லாம் மீட் பண்ணுவோம். அப்போல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட்டில் எந்த இயக்குனராகட்டும் எல்லாருமே பிரசாத் ஸ்டுடியோ, ஏவிஎம்மில், ஜெமினியில் இங்கேயே மீட் பண்ணுவோம். அந்த மாதிரி காலமெல்லாம் இப்போ போச்சு. ஷூட்டிங் எங்கே நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆர்கே செல்வமணி சார், அவரை பற்றி நான்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு கடின உழைப்பாளி. திரைப்படத்துறைக்காகவே இன்னைக்கு வரைக்கும் அவர் டைரக்ட் பண்ணுறாரோ இல்லையோ, ஆனால் ஹோல் சினிமா இண்டஸ்ட்ரியை, அது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி காப்பாற்றிட்டு இருக்காரு.
அது மட்டும் உண்மை. அதற்காக போராடுறது இது பெரிய போராட்டம், அதெல்லாம் விளையாட்டு அல்ல. ஒரு தலைமை ஏற்று இத்தனாயிரம் பேருக்கு வாழ்வு கொடுத்துருக்காங்கன்னா செல்லுமணி அவர்கள் இந்த நேரத்தில் பாராட்டணும். ரங்கராஜ் சாரை பற்றி சொல்லவே வேணும். அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான், ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஒரு ஷாட் வந்து கொஞ்சம் தப்பாக பண்ணாலும் கூட ஒரு கோபம் வரும், உண்மையிலே கோபம் வரும். அதுக்கு ரீசன் என்னன்னா, சொன்னது என்ன நீ என்னைய செய்கிற மாதிரியே இருப்பார். ஆனால் காரணம் இருக்கு. ஏன்னா ஒரு சீன் எடுக்கும்போது நல்லா வரணும். இந்த படத்தில் வந்து நான் என்ன கேரக்டர் பண்ணேன்னு நான் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன். உண்மையிலேயே இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடும்போது அப்புறம் யோசிச்சா அப்புறம் ரீகலெக்ட் ஆச்சு. ஒரு குடிச்சு போட்டு ஒரு லொல்லெல்லாம் பண்ணுற கேரக்டரு நளினின்னு தான் என்னுடைய ஒய்ஃபாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன ஏன் போட்டாருன்னு எனக்கு தெரியல ஒரு டைரக்டர். ஏன்னா எப்பவுமே இந்த மிரட்டுற வீட்டில் வந்து ஒய்ஃபு மிரட்டி புருஷங்கார சரண்டர் ஆகான்னா புருஷன் ஒல்லியாக இருப்பா, ஒய்ஃப் வந்து நல்லா தடியாக இருப்பாங்க. ஒருவேளை அந்த மேட்சிங்கில் போட்டதில்லை. பட் நளினி மேடம் வந்து இதில் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீகாந்த் அவர்களை பற்றி சொல்லவே வேணாம். இப்போ இந்த மத்தியானம் நான் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நண்பன் படம் ஓடிட்டு இருந்தது. அப்படியே மனுஷன் உட்காந்துருக்காருங்க. அதே மாதிரி கொஞ்சம் கூட மாறுதலே இல்லை. இதெல்லாம் வந்து காட் கிஃப்ட். அவர் தன்னுடைய உடலை வந்து நல்ல பக்குவமாக நம்ம இதாக ஒரு நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கரெக்டாக இருக்கார். பட்டு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படம் நிச்சயமாக வெற்றி பெறும். காரணம், இந்த பார்த்த ட்ரெய்லர் எப்படின்னா, இந்த படத்தோடைய ஃபோட்டோகிராஃபி தாமோதரனுக்கு வந்து ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நல்ல சூப்பர் ஃபோட்டோகிராஃபி. ஏண்டா இது இந்த படத்தில் நடத்தி எல்லாருமே சாம்ஸ் எல்லாம் வந்து கேட்கவே வேணாம். இங்கே மைக்கை பிடிச்சி என்ன லொல்லு பேசிட்டு இருந்தாரோ அதே தான் ஷூட்டிங்கில், அதே தான். ரமேஷ் கண்ணா அப்படிதான். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகைகளும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இயக்குனர் அவருடைய கடமையை நல்லா செஞ்சிருக்கார். அதை விட அவர் வந்து ஒரு மாபெரும் வெற்றி இயக்குனர். ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் என்ட்ரி கொடுத்துருக்காருன்னா அதுக்கு ஒரே ரீசன் சொல்கிறேன். தமிழ் திரைப்படங்கள், இந்த கலைத்துறை இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கு காரணம், நீங்கள் ஜோசியத்தை நம்புறீங்களோ இல்லையோ, நான் ஜோசியம்லாம் படித்தேன்னா அதனால் நான் சொல்கிறேன். ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி தமிழ் திரை உலகத்தை மீண்டும் இமயமலை உயர்த்தும். அது எந்த படம் வந்தாலும் நல்லா போகும். நம்மளுடைய திரைக்கலைஞர்கள் அத்தனை பேருமே மறுபடியும் ஒரு ரவுண்டு கட்டுவாங்க, சூப்பராக ஹிட் அடிப்பாங்க. அதே போல இந்த படமும் மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.